மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி அவல் உப்புமா செஞ்சு பாருங்கங்க. தோசை மாவு இட்லி மாவுலன்னு கவலையே படாதீங்க. சிகப்பு அவல் இருந்துன்னா இந்த மாதிரி உப்புமா பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் போட்டு அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி உப்புமா பண்ணுங்கங்க, வேறு லெவலில் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் 2 பாக்கெட் எடுத்துருக்கேங்க. 5 பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன். தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த அளவுக்கு வச்சா போதும். இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தாளிசம் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூனுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் இஞ்சி ஒரு துண்டும், பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது காரத்தன்மையும் இருக்காது, அதே மாதிரி மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகாவும் கிள்ளி போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை தலையும் 2 கொத்து கருவேப்பிலை தலை போட்டிருக்கேன். பொன்னிறமாக வரதுலையும் வதக்கிக்கணுங்க, அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க. இதை வேக வச்சு போட்டனாலும் வேக வச்சு போட்டுக்கோங்க, இல்லாட்டா அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயிலே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. காய் தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டுணுங்க. வேக விட்டுட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவலை ஆட் பண்ணிடணுங்க. ஊற வச்ச அவல் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம காய்க்கெலாம் உப்பு போட்டோம், அவலுக்கு உப்பு போடலை, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அவலை ஊற வைக்கும்போதே நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கனாலும் ஊற வச்சுக்கோங்க, அப்படின்னு செய்யலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் எந்த வெஜிடபிள்னாலும் போட்டுக்கிடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம், இல்லை பீன்ஸ் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், எதுனாலும் போட்டு பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவளுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவள் லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்குனோம்னா சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. எம்மி அவல் உப்புமா ரெடி. சிகப்பு அவலில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அவல் உப்புமா கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.